ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கிமிக் ஆசிட் பாத்வே தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கிமிக் ஆசிட் பாத்வேலேருந்து நம்ம வந்து அமினோ ஆசிட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரிகர்ஷராக யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோன்னா எரித்ரோஸ் 4 பாஸ்பேட் அண்ட் தென் பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட். எரித்ரோஸ் 4 பாஸ்பேட்டோடைய மாலிகுலர் ஃபார்ம்லாம் இதுதான். அதாவது வந்து 4 கார்பன் ஆட்டம் இருக்கும். மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் வந்து 4 கார்பன் ஆட்டம் இருக்குது. அண்ட் தென் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து ஹால்டிஹைடு இருக்குது, 4th பொசிஷனில் வந்து பாஸ்பேட் இருக்குது. அதனால எரித்ரோஸ் 4 பாஸ்பேட் அப்படின்னு நேம் பண்ணுறோம். அண்ட் தென் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடில் வந்து 3 கார்பன் ஆட்டம் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் பாஸ்பேட் இருக்குது, ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து கார்போசைலிக் ஆசிட் இருக்குது. இது ரெண்டுமே ஆல்டர் கண்டென்சேஷனை வந்து அண்டர்கோ பண்ணுது. அதாவது வந்து கண்டென்சேஷன் அப்படின்னா வந்து 2 விஷயம் வந்து ஒன்றா சேர்றது, அதாவது மர்ஜ் ஆகிறது. அப்போ இந்த 2 ஸ்ட்ரக்சரும் ஒன்றா மர்ஜ் ஆகி வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் DAHP சிந்தடேஸ். இந்த சிந்தடேஸ் அப்படின்ற இந்த ஒரு என்சைமை யூஸ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 3-deoxy D-அரபினோ எப்டிலோசோன் 7 பாஸ்பேட் அப்படின்ற மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோடைய ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்குது. 7 கார்பன் ஆட்டம்ஸ். ஏன்னா எப்ட்னா 7, அப்போ 7 கார்பன் ஆட்டம் இருக்குது. தேர்ட் பொசிஷனில் வந்து டிஆக்சினா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே பாருங்கள், இங்கே எல்லா கார்பன் கூடயுமே ஒரு ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் ஆக்சிஜன் இல்லை. அதனால் இங்கே வந்து 3-deoxyன்னு சொல்கிறோம். அண்ட் தென் 7th பொசிஷனில் வந்து பாஸ்பேட் இருக்குது. இது வந்து ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா DHQ சிந்தடேஸ், ஹைட்ரோஜினேஸ் குயினிக் ஆசிட் சிந்தடேஸ். இதை யூஸ் பண்ணி இந்த ஒரு என்சைம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த சிந்தடேஸை யூஸ் பண்ணி ஃபர்தராக 3-dehydroquinic ஆசிட், அதோடைய ஸ்ட்ரக்சர் தான் வந்து இது 3-dehydroquinic ஆசிட். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சைக்ளைசேஷன் நடக்குது. அதாவது ஒரு சர்க்குலராக ஃபார்ம் ஆகி நமக்கு 3-hydroquinic ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பென்சீன் ரிங்கு. அந்த பென்சீன் ரிங்கில் வந்து இங்கே கார்போசைலிக் ஆசிட் குரூப் அண்ட் தென் 2 ஆல்கஹால் குரூப் அண்ட் தென் ஒரு கீட்டோன் குரூப் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆல்கஹால். அப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நேம் வந்து 3-hydroquinic ஆசிட். ஃபர்தராக சேம் அதே என்சைமை யூஸ் பண்ணி DHQ சிந்தடேஸை யூஸ் பண்ணி -H2O, அதாவது வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் மட்டும் வந்து எலிமினேட் ஆகி ஃபர்தராக 3-dehydroskimic ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3-dehydroskimic ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த OH வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த OH வந்து ரிமூவ் ஆகிட்டு நமக்கு இங்கே வந்து டபுள் பாண்டை வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. அந்த நேம் தான் வந்து 3-dehydroskimic ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தராக வந்து ஸ்கிமேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை யூஸ் பண்ணி நமக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபர்தராக அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கிமிக் ஆசிட் விச் இஸ் மேஜர் காம்பவுண்ட். அப்போது ஸ்கிமிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இதுதான். சேம் COOH OH OH OH. இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு வந்து இங்கே OH வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக இந்த ஸ்கிமிக் ஆசிட் வந்து ஸ்கிமேட் கைனேஸை யூஸ் பண்ணி ஸ்கிமிக் ஆசிட் 3 பாஸ்பேட், அதாவது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த தேர்ட் பொசிஷனில் 1 2 இது 1 இது 2 இது 3 தேர்ட் பொசிஷனில் வந்து பாஸ்பேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய OHக்கு பதில் இங்கே வந்து பாஸ்பேட் வருது, அவ்வளோதான். ஃபர்தராக வந்து பாஸ்போஈனால் பைருவிக் சிந்தடேஸ் PEP சிந்தடேஸை யூஸ் பண்ணி 3-ஈனால் பைருவில் ஸ்கிமிக் ஆசிட் 5 பாஸ்பேட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா சேம் இங்கே இருக்கிறது அப்படியே போட்டுட்டு இங்கே வந்து ஈனால் குரூப்பை ஆட் பண்ணிடுறோம். அதாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த O இருக்குல்ல OH, இந்த OHல் இருக்கக்கூடிய ஒரு O மட்டும் அப்படியே வச்சுட்டு Hஐ ரிமூவ் பண்ணிவிட்டு C+CH2 கீழே COOH கார்போசைலிக் ஆசிட் குரூப். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. ஃபர்தராக வந்து கிராசிமேட்
சிந்தேஸ். அப்போ குரோசிமேட் சிந்தேஸ் அப்படின்ற என்ஜைமை யூஸ் பண்ணி குரோஸ்மிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த குரோஸ்மிக் ஆசிட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் மாலிகுல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அரோமேட்டிக் அமினோ ஆசிட். அப்போ நமக்கு வந்து அரோமேட்டிக் அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் அண்ட் தென் ஆல்கலாய்டு வந்து ஃபர்தராக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் இந்த குரோஸ்மிக் ஆசிட் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோன்னா, ஒரு பென்சீன் ரிங், COOH, கீழே வந்து ஆல்கஹால் ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் குரூப், அண்ட் தென் வந்து இங்கே ஒரு CH2 COOH. இதுதான் வந்து குரோஸ்மிக் ஆசிட். இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பாத்வேல இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து ஃபர்தராக என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆந்த்ரானிலிக் ஆசிட் சிந்தேஸ் அண்ட் தென் வந்து குரோஸ்மேட் மியூட்டேஸை யூஸ் பண்ணி இங்கே வந்து இந்த சிந்தேஸ் நேமை வச்சு நமக்கு வந்து அடுத்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது ஆந்த்ரானிலிக் ஆசிட் சிந்தேஸை யூஸ் பண்ணி ஆந்த்ரானிலிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் தென் குரோசிமேட் மியூட்டேஸை யூஸ் பண்ணி ப்ரீஃபினிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே வந்து இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து என்ஜைமாக யூஸ் ஆகுது. அண்ட் தென் இது ரெண்டும் வந்து ப்ராடக்டாக யூஸ் ஆகுது. இந்த ஆந்த்ரானிலிக் ஆசிட்லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ட்ரிப்டோஃபேன் கிடச்சிருக்கு. அதாவது வந்து பென்சீன் ரிங்கில் ஒரு COOH அண்ட் தென் NH2. இந்த ட்ரிப்டோஃபேன்ன்றது என்னது? இது வந்து ஒரு அமினோ ஆசிட். அப்போது நமக்கு ஒரு அமினோ ஆசிட் கிடச்சிச்சு. என்ன பண்ணுறோம்? ஸ்கிமிக் ஆசிட் பாத்வேலேருந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி நமக்கு என்ன கிடச்சிச்சு? ஒரு அமினோ ஆசிட் கிடச்சிச்சு. அதாவது செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கிடச்சிச்சு. ஃபர்தராக இந்த ப்ரீஃபினிக் ஆசிடை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஒரு 2 அமினோ ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ப்ரீஃபினிக் ஆசிடோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபினைல் பைருவிக் ஆசிட் அண்ட் தென் 4-ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவிக் ஆசிட். ஃபினைல் பைருவிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா, பென்சீன் ரிங்கில் CH2 C+O COOH. இங்கே இருக்கிறது தான் ஆல்மோஸ்ட் இங்கே வரும். அதுதான் வந்து ஃபினைல் பைருவிக் ஆசிடோடைய ஸ்ட்ரக்சர். அப்போது 4-ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா, இதே ஸ்ட்ரக்சர் சேம் தான் இதுவும். பட் இங்கே ஃபோர்த்து பொசிஷனில் வந்து ஒரு ஹைட்ராக்சி இருக்குது. அதாவது வந்து OH இருக்குது இங்கே. இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபினைல் அலனில் கிடைக்குது. 4-ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவிக் ஆசிட்லேருந்து நம்மளுக்கு டைரோசின் கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த C இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து NH2 ஆட் ஆச்சுன்னா அது வந்து ஃபினைல் அலனின். இந்த பொசிஷனில் அண்ட் தென் அனதர் ஒரு NH2 ஆட் ஆச்சுன்னா அது வந்து தைரோசின். அப்போது இது ஒரு செகண்ட் அமினோ ஆசிட் கிடச்சிச்சு. அண்ட் தென் தேர்ட் அமினோ ஆசிட். இங்கே ஃபஸ்ட் அமினோ ஆசிட் 1, 2, 3. அப்போது இந்த பாத்வே யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆல் ஓவராக 3 அமினோ ஆசிட் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஸ்கிமிக் ஆசிட் பாத்வே. இது மகப் பண்ணி தான் ஒன்றா வேறு வழி இல்லை. ஓகே கைஸ், தேங்க்யூ.